வணக்கம் விவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக VAR குழுவின் சார்பாக பதிவிட்டு வருகிறோம். வரலாற்று சுவடுகளாக பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். காவிய கலையே ஓவியமே, கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே. செழும் கனி போல சுவை தரும் மாமணியன் பாடிடும் பூங்குயிலே, செழும் கனி போல சுவை தரும் மாமணியன் பாடிடும் பூங்குயிலே, இன்ப காவிய கலையே ஓவியமே, கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே. வணக்கம் விவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக காணவிருப்பது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்திய மாபெரும் வெற்றி திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் நடிக பேரரசு எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய 66ஆம் ஆண்டு கொண்டாடும் வகையில் சிறப்பு பார்வையாக பதிவிடுகிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் உருவான திரைப்படம் நாடோடி மன்னன். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 2 வேடங்களில் நடித்துள்ளார். நடிக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான தயாரிப்பில் உருவான நாடோடி மன்னன் திரைப்படம் 1958ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி இதே நாளில் ரிலீஸ் செய்யப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் 2 வேடங்களிலும், MN நம்பியார், MG சக்கரபாணி, TK பாலச்சந்திரன், சந்திரபாபு, திருப்பதி சாமி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் P பானுமதி, MN ராஜம், B சரோஜாதேவி, G சகுந்தலா, TK முத்துலட்சுமி, KS சங்கமுத்து, சந்திரா, இந்திரா, மோகனா, மாதுரி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரைப்படத்தினுடைய மாபெரும் வெற்றி விழாவினை மாநாடாக கொண்டாடிய திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நாடோடி மன்னன் திரைப்படம். நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய மாபெரும் மாநாடு பேரை அண்ணாவுடைய தலைமையில் அண்ணாவின் பொற்கரங்களால் 110 சவரன் வைரபால் பரிசாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்டது. மாபெரும் தேரில் அமர வைத்து மாபெரும் ஊர்வலமாக கொண்டாடிய திரைப்படம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படத்திற்கு மட்டுமே. தமிழக திரையுலக வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய திரையுலக வரலாற்றில் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே மாநாடாக நடத்திய ஒரு திரைப்படம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம். 65 ஆண்டு காலத்திற்கு முன்பாக திரைப்படம் கம்பெனிகள் தேநீர் கொடுப்பதே பெரிய விஷயமாக கருதிய காலகட்டத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படத்தில் அனைத்து சாதாரண லைட் பாயில் இருந்து மிகப்பெரிய திரைக்கலைஞர்கள் வரையும் ஓவல் வழங்கப்பட்ட திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய மாபெரும் விழாவின் கொண்டாட்டத்தில் அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் லைட் பாய் முதல் கொண்டு மாபெரும் கலைஞர் திரைக்கலைஞர் வரையிலும் தங்க மோதிரம் அனைவருக்குமே வழங்கப்பட்டது. தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டு கடந்து மீண்டும் திரையரங்கில் வெளியாக்கி மீண்டும் மீண்டும் மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். அந்த வரிசையில் மிக முக்கியமான திரைப்படம் நாடோடி மன்னன். பல வெளியீடுகளில் அன்று தொடங்கி இன்று வரையிலும் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம்.
நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய முதல் வெளியீட்டில் தமிழ் திரையுலக வரலாற்றில் 1,75,00,000 வசூல் செய்த முதல் தமிழ் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் திரைப்படம். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரைத்துறையில் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படங்கள் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். அந்த வரிசையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த நடிக மன்னர் எம்ஜிஆர் 2 இடங்களில் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படம் அன்று தொடங்கி இன்று வரையில் மட்டுமல்ல, என்றுமே சாதனை சரித்திரம் சகாப்தம் படைக்கும் திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் நாடோடி மன்னன் திரைப்படத்தின் 66ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாகவும் திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், திரைத்துறையினர் அனைவரது சார்பாக 66ஆம் ஆண்டு வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேலும் ஆதரவு தருமாறு. நாடோடி மன்னன் 66ஆம் ஆண்டு தின கொண்டாட்டம் மீண்டும் அடுத்த பதிவில் தொடரும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம். அனைவரையும் இல்லை என்கோளா கிட்டுவதே இல்லை என்கோளா உனைகின்ற தாய் நாடு உனைகின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உனைகின்ற தாய் நாடு உயர்வதிலே இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா உண்டாகும் என்றே சொல் என் தோழா உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவதெங்கே சொல் என் தோழா.